Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றதா வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா 10ங்கிறது வேல்யூ, ஏங்கிறது வேரியபிள். இந்த 10ங்கிற வேல்யூவை ஏக்கு நான் வந்து அசைன் பண்றேன். ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ வந்து அங்க பார்த்த மாதிரியே தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன, ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அசைன் பண்றதா வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகே, இதுக்குரிய சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஈக்குவல் டு தான் இதுக்குரிய சிம்பிள். இப்போ நம்ம வந்து என்ன கொடுப்போம், a ஈக்குவல் டு 10 கொடுப்போம். அந்த ஈக்குவல் தான் இதுக்குரிய அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நெக்ஸ்ட், இட் ஸ்டோர்ஸ் த வேல்யூ ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷனை வந்து நோட் பண்ணி எதுல ஸ்டோர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுது. சிம்பிளா நான் வந்து சொல்றேன். இப்ப நம்ம வந்து a ஈக்குவல் டு 10ன்னு சொல்றோமா, இந்த 10ங்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடா ஆர்ஹெச்எஸ்ஆ, இதை எங்க ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். இட் ஸ்டோர்ஸ் த வேல்யூ இன்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓட வேரியபிள் எனக்கு என்ன இருக்கு, a இருக்கு. அப்ப இந்த 10ங்கிற எக்ஸ்பிரஷன் ஏல போய் ஸ்டோர் ஆகுது. இட்ஸ் நாட் ஓன்லி த 10 வேல்யூ, இட் ஸ்டோர்ஸ். இப்ப நான் 10 பிளஸ் 10 அப்படின்னு கொடுத்தனாலும் எனக்கு இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் ஏங்கிற வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். இப்ப அதுக்கு வந்து சம் ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு கூட நம்ம கொடுப்போம்ல. ஸோ அப்போ வந்து இந்த a பிளஸ் பிங்கிறது எக்ஸ்பிரஷன், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க எக்ஸ்பிரஷன். தட் மீன்ஸ் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா எங்க போய் ஸ்டோர் பண்ணுதுன்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுது. ஓகே, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க LHSல போய் எனக்கு ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதான் இதுக்குரிய மீனிங். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குரிய சின்டாக்ஸ் வந்து பார்க்குறோம். சின்டாக்ஸ்ல வந்து நமக்கு வேரியபிள் இருக்கும், வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ சொல்லிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் a ஈக்குவல் டு 10 போறோம்ல, இதுல வந்து ஏங்கிறது வந்து வேரியபிள், 10ங்கிறது வந்து வேல்யூ அண்ட் ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட். ஸோ இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பவுண்ட் அசைன்மெண்ட்டை பத்தி வந்து பார்ப்போம். இதுல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆக போகுது அப்படின்னா கம்பைன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வித் அரித்மெட்டிக் ஆர் பிட்வைஸ் ஆபரேஷன் வந்து எனக்கு பெர்ஃபார்ம் ஆக போகுது. இது வந்து நார்மலா இப்போ வந்து நம்ம அசைன்மெண்ட் பண்றோம்னா எப்படி பண்ணுவோம், a ஈக்குவல் டு 10, a ஈக்குவல் டு சம் பிளஸ் 10, சம் பிளஸ் ஏதோ ஒரு வேல்யூ நம்மளே வந்து கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவா ஆட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் அப்படிங்கிற இந்த ஒரு இதுவும் சேர்ந்து வந்து ஆட் ஆக போகுது. இப்போ நான் சி படிக்கிறப்பெல்லாம் பாதி கான்செப்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து படிச்சிருக்கேன். அந்த டைம்லலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன். எனக்கு வந்து இது என்னடா சின்டாக்ஸ்லேயே இல்லையே, இது என்ன எரர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலி இது வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட். எனக்கு அப்போ தெரியாது, இப்போதான் தெரியுது. சரி, இதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதுக்குரிய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு a பிளஸ் 10. ஓகேயா, இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இதோட மீனிங் வந்து என்னது, ஏவையும் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோ அப்படிங்கறது அர்த்தம். a ஈக்குவல் டு a பிளஸ் 10. இப்போ நம்ம வந்து ஏக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல, நம்ம எக்ஸாம்பிளோட இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுப்பேன் அப்படின்னா இன்ட் a ஈக்குவல் டு 7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ரெண்டாவது லைன்ல a பிளஸ் ஈக்குவல் டு a பிளஸ் ஈக்குவல் டு தான் 10 வந்து நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா a என்ன சொல்லணும், ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியிருக்கா, இது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா a ஈக்குவல் டு a பிளஸ் 10ங்கிறது தான் இதோட மீனிங். அப்போ ஏல எனக்கு என்ன இருக்கும்னா ஏல 7 இருக்கா, ஸோ அந்த 7 இங்க எழுதுறோம். 7 பிளஸ் இங்க 10. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சா, ஏல a ஈக்குவல் டு a பிளஸ் 10ன்னு சொல்லியிருந்தோம். ஏல ப்ரீவியஸா நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா 7 கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 7 எடுத்துக்குது, 7 பிளஸ் 10 வந்து எடுத்துக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினேன்னா 17. இதுதான் என்னோட ஆன்சரா வரும். ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்ப்போம். இப்போ இன்ட் a ஈக்குவல் டு ஒரு 4 கொடுக்குறேன் அப்படின்னா a பிளஸ் ஈக்குவல் டு நான் ஒரு 12 கொடுக்குறேன். ஓகே, அப்போ எனக்கு இது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா a ஈக்குவல் டு a பிளஸ் இங்க என்ன வேல்யூ இருக்கு 12, 12ங்கிறத எடுத்துக்கும். அடுத்து நான் இப்போ வந்து ஏல என்ன வேல்யூ இருக்கு, மேல என்ன கொடுத்துருக்கோம் 4ங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 4 பிளஸ் 12. ஓகே, 4 பிளஸ் 12 எனக்கு என்ன 16 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆக போகுது. நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ a மைனஸ் ஈக்குவல் டு 10 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து எப்படி அது வந்து அசைன் பண்ணிக்கோன்னா, a ஈக்குவல் டு a மைனஸ் 10. ஓகேயா? ஸோ இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். இப்படி குடுத்தோம் அப்படின்னா, அது a ஈக்குவல் டு a மைனஸ் 10. அதுதான் நமக்கு வந்து மீனிங்கா இருக்கும். அப்ப இதுக்கும் நம்ம வந்து போட்டுருவோம். aக்கு வந்து இப்ப நான் என்ன குடுக்குறேன்? இன்ட் a ஈக்குவல் டு ஒரு 10 குடுக்குறேன். கீழ a மைனஸ் ஈக்குவல் டு ஒரு 12 குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதோட ஆன்சர் எனக்கு எப்படி வரும்? கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணும். a ஈக்குவல் டு a மைனஸ் 12. இங்க நம்ம 12 தானே குடுத்துருக்கோம். அப்போ a ஈக்குவல் டு 10 மைனஸ் 12 அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ எனக்கு ஏல என்ன ஆன்சர் வரும்னா -2ங்கிறது எனக்கு ஆன்சரா வருது. ஓகே. சரி, இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கோட் மாதிரி கொடுக்குறேன். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இதுக்குரிய ஆன்சர் என்னன்ட்டு. இப்போ நான் வந்து a பிளஸ் ஈக்குவல் டு 17 கொடுக்குறேன். ஓகே. இது வந்து இதை நம்ம எழுதுவோம் a ஈக்குவல் டு a பிளஸ் 17 எழுதுவோம். நான் இப்போ பேலன்ஸ் எக்ஸைஸ் பண்ணி சொல்றேன். இது எப்படி எழுதுவோம்? இது எப்படி எழுதுவோம்? இது எப்படி எழுதுவோம்? இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் நான் இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த a கொடுத்திருக்கேன்ல, இந்த aக்கு வந்து வேல்யூ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 5 கொடுக்குறேன். இந்த 5 வச்சு நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட். இதுதான் வந்து எக்ஸாம்பிளா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லித்தரேன். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூ நடக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். நம்ம பார்த்திருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதா RHS வந்து தான் ஃபர்ஸ்ட் இதுவாகும். ஓகேயா? இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் வந்து எதுக்கு இது பண்றேன்னா, ஏக்கு அசைன் பண்றேன். நம்ம அங்க பார்த்திருந்தோம். அதேதான். இப்ப நம்ம வந்து ப்ரோக்ராம் போடுவோம். நான் வந்து ஏக்கு வந்து 5ங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறேன். அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, a பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, a பிளஸ் ஈக்குவல் டு ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். %d, a. இதை நான் வந்து அவுட்புட்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 15 வருது. ஏன்னா இதோட வேல்யூ நமக்கு அதை எப்படி எடுத்துக்கோன்னு பார்த்திருந்தோம். a ஈக்குவல் டு a பிளஸ் 10 அப்படிங்கிறத எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். இதே இங்க நான் 15 கொடுத்தேன்னா அது வந்து 15 எடுத்துக்குது. இப்போ நான் இதை அப்படியே ரன் பண்றேன். எனக்கு வந்து ஆன்சர் 20 கிடைக்கும். இங்க கிடைக்குதுல்ல. அப்போ இங்க வந்து 15. அப்போ ஏல வந்து எனக்கு என்ன வேல்யூ இருந்ததுன்னா 5 இருக்கா? a ஈக்குவல் டு 5 பிளஸ் இங்க ஒரே ஒரு விஷயம் வந்து பாருங்களேன். ஏக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் 5 கொடுத்திருக்கீங்க. அடுத்த லைன்ல வேற மாத்திருக்கீங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் வேரியபிள் கேன் வேரி ஆயிட்டே இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து a ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நான் அடுத்த லைன்ல அதே ஏவை வந்து ஒரு 7ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அது மாறிடும். ஏன்னா வேரியபிள் கேன் வேரி. ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் டைம் திரும்பி a ஈக்குவல் டு கொடுக்குறப்ப இந்த வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே. இப்போ நான் வந்து இந்த வேல்யூவை எடுத்துடுறேன். எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார்பேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஏதோ ஒரு வேல்யூ வந்து எனக்கு வரும். இப்போ நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வருது இல்லையா? நான் திரும்பி ரன் பண்றப்ப வேற வேல்யூ வரும். ஏன்னா நான் ஏக்கு சரியான வேல்யூ அசைன் பண்ணாதனால எனக்கு மாறி வருது. அப்ப நான் இங்க வந்து ஏல கரெக்டான வேல்யூ அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஏல 5 இருக்கு. இந்த 5 பிளஸ் 15 வந்து எனக்கு 20 பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ சேம் ஃபார்மட் தான் எல்லாம் மைனஸ்க்கு போட்டோம்னா, அது வந்து -10ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ சேம் நீங்க அத மட்டும் வேரியபிள் நேம் மட்டும் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இதுக்கெல்லாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். தேங்க் யூ.